ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த சோலார் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல் விவசாயத்துக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வித்தின் 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு தண்ணி பாயுது. ஃபுல்லாகவே எங்கிட்ட பூராவே நெல் தான் விரைச்சிருக்காங்க. பாருங்கள், பூரா நெல் தான் விரைச்சிருக்காங்க. ஆமாம், இது வந்து சோலாருக்குன்னே நம்ம சோலாரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சோலார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஏக்கர்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் தண்ணி பாயிற அளவுக்கு நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. இதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வரப்பாக விறப்பாங்க. எப்படின்னா புழுதி விறப்பாக விறப்பாங்க. ஒரு ஊரில் தெரியும், எப்படின்னா உழுது போட்டு விரைச்சிருவாங்க, நடவெல்லாம் கிடையாது. அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு தண்ணி அளவு நல்லா தெளிவாக இருக்குது. யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க இதே மோட்டார் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைப்பு பண்ணிகிட்ருக்குறோம், சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலையும் கொஞ்சம் டெலிவரி ஓடிட்டுருக்குது. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு 10 ஹெச்பிக்கான தண்ணி இதில் கிடைக்கிது தண்ணி. சரியா? பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120ல் இப்போ பம்பு கிடக்குது. 120ல் இறக்கி விட்ருக்குறோம். தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் 1 ஏக்கருக்கு ஃபுல்லாக பாயுது. இந்த தண்ணியை வச்சு 1 ஏக்கருக்கு பாயுது. சூப்பர். கண்டிப்பாக நல்லா ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சில் தண்ணி வேணும், நெல் விவசாயத்துக்கு தண்ணி வேணும், இல்லை தென்னை விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். நம்ம டெல்டா சோலாரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகளுங்க. வீடியோவில் தர நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். எங்கள்கிட்ட சர்வீஸுக்கு உங்கள்கிட்ட எதுவும் பிஎல்டிசி பம்ப் இருக்குது, எதுவும் உங்களுக்கு ஐஎன்விடி ட்ரைவ் போச்சு, அப்படி வேறு ஏதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் எதுவும் மாற்றி கொடுக்கணும், ஐஎன்விடி ட்ரைவ் பண்ணி தரணும்னு சொல்லுங்கள், அதுவும் நம்ம பண்ணி தருவோம். நம்ம ஏசிடிசி பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏசிடிசி ஹைப்ரிட் பம்பு தான். சோலார்லேயும் ஓடும், ஏசிலையும் ஓடும். ஏசியில் ஓடும்போது இதை விட கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஏசியில் வந்து நாங்கள் அதிக நேரம் ஓட்ட வேணாம்னு தான் சொல்லுவோம். 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே ஏசியில் ஓட்ட வேணாம்னு சொல்லுவோம். பகல் ஃபுல்லாக வந்து சோலாரில் போட்டு ஓட்டும்போது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் வந்து ஒரு 5-6 வருஷம் ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் குறையும். லைஃபு குறையும். என்றைக்குமே அல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட், வீட்டு கரண்ட்டு தான் ஏசி கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கரண்டில் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்போட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஏசியில் ஓடுற பொருள் ஏதோ, அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதோ இருந்தாலுமே லைஃபு குறைவு. டிசியில் ஓடுற எல்லாத்துக்குமே லைஃப் அதிகம், சான்சஸ் அதிகம். ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நெல் தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை நம்பி தான் ஃபுல்லாக நெல் விரைச்சிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காச்சும் பிஎல்டிசி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஐஎன்விடி ட்ரைவ்லாம் வேணாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போரை வந்து மறுபடியும் இதே மாதிரி அளவுக்கு தண்ணி எடுத்து தருவோம். நம்ம சைடு சப்போர்ட் வந்து தெளிவாக இருக்கும், சர்வீஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, பேச்சால் மட்டும் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஓகே, வேறு எதுவும் தகவல் வேணாலும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.